பேஷண்டோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பிசிக்கலா கண்டிஷன் ஓகே சார், மென்டலா அப்நார்மலா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோ சார், கோர்ட்டுக்கு கொண்டு போற கேஸ் சரி சார், ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே சார். புரிஞ்சதா? சொல்லு. ஐயா, இந்த கேஸ்ல ஏசி இன்வால்வ் ஆயிட்டாருயா. அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் உயிரோட தானே இருக்கான். உயிரோட தான். நான் பாத்துக்கிறேன்டா. சார், பட்டேல் ரோடுக்கு எப்படி போனோம்? இப்படி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட்ல ஒரு ரோடு வரும், லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அங்க ஒரு சிக்னல் இருக்கு, அதை தாண்டினோம்னா பட்டேல் ரோடு. ஓகே, தேங்க்ஸ் சார். அக்யூஸ்ட் வந்து எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு குருவோட ஹாஸ்பிடல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அக்யூஸ்ட் எந்த வண்டியில எஸ்கேப் ஆனா? ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் சார். நம்ம கிட்ட வழி கேட்டு போறானா? யோ வண்டி திருப்பியா, அந்த வேலை ஃபாலோ பண்ணு. ஏசி ரூம்ல ஃபாலோ பண்ணுங்க. டேய் சீக்கிரம் வா. ஐயா, பையனை கட்டியாச்சுங்க. ஏய், அவன் செத்தா தாண்டா என் பையனோட பாடியை பாப்பேன். புடிச்சிடுறோங்கய்யா. எனக்குன்னு யாருமே இல்லை. நீயும் என்ன அனாதையா விட்டுட்டு போயிடுவியா? எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லை குரு. போட்டோகிராஃபர்ல பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு பேர் எடுத்துருக்க. வெறும் பீர் மட்டும் தானா? வேற எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டியா? இலவச கிடைப்பு இது, இளமைக்கு
தொழில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நிப்பாட்டினா பெனிஃபிட், நிப்பாட்டினா பெனிஃபிட், நிப்பாட்டினா பெனிஃபிட். என்ன அந்த முனை வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஏய் இதென்ன ஆளா, நான் லக்கேஜ்ல நினைச்சேன், லக்குல நினைச்சுக்கிட்டேன் சார். மூதேவி பின்னால உட்கார வச்சிருக்கேன்ல, தோல்ல உட்காந்துக்குவ போயா. என்ன போ சொல்லிட்டு அவரு போயிட்டு இருக்காரு. சரியான லூசு பையனா இருப்பான் போல. லூசு பையலே, லூசு பையலே, லூசு பையலே. இந்த பை டைட்டா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா இந்த வண்டியை கொஞ்சம் நகர்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்குவேன் சார். போதுமா? ஓபன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். என்னது? போதும், இந்த பக்கம் வாங்க. ஓஹோ இரு. தேங்க்ஸ் சார். பர்ஸை நான் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம போறாரு. இது மணி பர்ஸா இல்ல வெறும் பர்ஸா? திறந்து பாப்போம். ஐயோ, ஓஹோ, மகாத்மா சிரிக்கிறார். 2000 ரூபாய்க்கு மேல வச்சிருக்கான். கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, எடுக்கிறதுக்கு போன் நம்பரும் வச்சிருக்கான். பாத்தியா, பணம் நீந்து போச்சுன்னா வீட்ல வந்து வாங்கிக்கிறதுக்கு விசிட்டிங் கார்டு வச்சிருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. காட் இஸ் கிரேட். இந்த வாரம் ஓகே, அடுத்த வாரம் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். மறுபடியும் சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். என்னம்மா பரணி, என்ன ரொம்ப கம்மியா வாங்கி சாப்பிட்ற? என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தானே படிக்க முடியும். என்னங்கடா எப்ப பார்த்தாலும் பசங்களுக்கு சைவ சாப்பாடை போடுறீங்க? இனிமே நல்லா கவனிச்சுக்கிறேங்க ஐயா. சரி சரி, டெய்லி பசங்களுக்கு கறிமீன் போடுங்க. ஒண்ணு இல்லைன்னா நாளையில இருந்து முட்டையாவது போடுங்க. சரிங்க. சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடணும். டேய், பசங்க கேட்காமலே எல்லாம் செய்யணும். சரியா? சரிங்க. பிள்ளைங்களை பத்தி என்ன சுகத்தை கண்டோம். கடைசியில இந்த அனாதாசிரமத்துல தள்ளிட்டானுங்களே. எல்லாம் நம்ம தலை எழுத்து. காலகாலத்துல போய் சேர வேண்டியதுதான். தம்பி நல்லா சாப்பிட்டியா? ஒழுங்கா படிக்கணும். சரியா? சரிண்ணா. என்னம்மா சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்து பாட்டி, ஆபரேஷனுக்கு அப்புறம் பார்வையில பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. சரி தம்பி. ஏய், நல்லா இருக்கல? எந்திரிமா, அந்த ரூமை க்ளீன் பண்ணணும். ஏய் படிங்கடா. ஆமா. இது தேவை. சார் ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. என்ன நம்பி ஆசிரமத்துக்கு வந்த இந்த பொண்ணோட சாவுக்கு நானே அம்மன் ஆயிட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஈஸ்வர், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. சார் பார்த்துப்பாரு. ஹலோ, ஒரு நிமிஷம் சார், இந்தாங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார், இந்த கேஸை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் அந்த கேஸை எப்படியாவது விபத்து கேஸாக மாற்றிடுறேன். டேய், வர வர அந்த பெரிய மனுஷனுடைய அட்டுழியம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா டாக்டர், அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்க? பேசாம அவனை போட்டுருவோம். விட்டா சின்ன சின்ன பொண்ணுங்களை அவன் மறுபடியும் ருசி பார்க்க ஆரம்பிச்சிருவான். நான் வேற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன். அவனுக்கு இருக்கிற ஒரே மகனை கொன்னுற வேண்டியதுதான். அப்பதான் ஒரு உயிரோட வேல்யூ அவனுக்கு தெரியும். அவனை கொன்னா 5 நிமிஷம் வேதனை, ஆனா அவன் மகனை கொன்னா ஆயுசு முழுக்க வேதனை. அப்போ அதுக்கான ஆபரேஷன்ல இறங்கிடும் டாக்டர். ஓகே.
ஈஸ்வர் நேற்று ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணாங்க. ஆர் யூ ஆல்ரைட் நோ? ஓகே டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்ல வேணாம், சொல்கிறதா இருந்தால் இவருக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ். பரவாயில்ல சார், நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க. நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? உங்கள் பர்ஸில் இருக்கிற பணம்லாம் அப்படியே தான் சார் இருக்குது. அதுலேருந்து 15,000 மட்டும் கம்மியாக இருக்குது சார். அது கூட உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். இந்தாங்க சார் உங்கள் பர்ஸ். ஏன் உங்களுக்கு பணத்து மேலே ஆசை இல்லையா? அடுத்தவங்க பணத்து மேலே எனக்கு ஆசை இல்லை சார். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாதாரண ஃபோட்டோகிராஃபர் சார். நான் மாடலிங் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். கட்டாயம் என்னை வந்து பாருங்கள். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ சார், நான் வரேன். ஹலோ, உங்கள் பேரை சொல்லவே இல்லையே? குரு சார். குரு, உங்களை லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். கட்டாயம் என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்கள். ஓகே, வரேன் சார். என்ன சார், அந்த முனையில போய் லெஃப்ட்ல விட்டுருங்க சார். நான் ரைட்டில் போயிடுவேன். உங்களுக்கு லெஃப்ட் அவாய்ட் பண்ணி ரைட்ல வர்றேன். ஏறுங்க. ஓகே. கொஞ்சம் வசதியா நிப்பாட்டுங்க. கரெக்ட் கரெக்ட் கச்சிதமா இருக்கு. பாபா சார், திருடன் திருடன். யாரோ திருடுனா புடிங்க புடிங்க. ம். அம்மா, மீன் கூறு எவ்வளோ? கூறு 60 ரூபாமா. அங்க 40 ரூபான்னு சொன்னாங்க. ஏன் அது சும்மா தான் வாரிட்டு போங்களா? என்ன பாப்பா, ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? செயினை கழட்டி எடுத்துக்கலாமா? வெரி குட். ஏய் நிஷா, அங்க பாருடி. அன்னைக்கு ரோட்ல பர்ஸ் அடிச்சவன் இன்னைக்கு குழந்தை செயினை திருடுறான். ஆமாண்டி, அவனை இன்னைக்கு ஏதாச்சும் பண்றேன் பாரு. எப்படி கரெக்டாக மறுநாள் வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டேன்? இது என்ன புதுசா பழகி மாட்டேங்கிறானே. என்ன பழகம்? ஏய், யார்ல எழுந்துற காலங்காத்தால உட்காந்து கடல் பொங்கி வெளியே வந்துட போகுது. சார், நாங்கள் ஃபேமிலி சார். உங்களால தான் சுனாமியா வருது. சின்ன பசங்க விளையாடுறது. சார் சார், திருட சார், திருட. யார் மாத்திரட? அங்க ஒரு குழந்தை கிட்ட செயினை திருடுறான் சார். நான் இங்க இருக்கேல, எவன் வந்தான் இங்க? அதுவும் அங்க இருக்கான். எனக்கு போட்டியா பாத்தீங்களா? இன்னொருத்தனா? அந்த குழந்தை கிட்ட செயினை திருடிட்டு இருக்கான். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஹலோ, அரெஸ்ட் பண்ணுறதுனால அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான். திருட்டு ராஸ்கல். யாருங்க நீங்க? சும்மா திருடன் திருடன் சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் தாமா எங்க ஸ்டேஷனுக்கு வேண்டிய எல்லா போட்டோவையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரை போய் திருடங்கிட்டன்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் சார் தெரியுது நீங்களும் அவனுக்கு உடந்தேன்னு. என்னமா உடந்தே கிடந்துக்கிட்டு? இப்ப என்ன, இந்த பைய செக் பண்ண அவ்வளவுதானே? உடப்பா பைய. இப்ப திருப்தியா? இது கூட நான் எடுத்ததுதான். எனக்கு என்ன சார் வித்தியாசம்? நான் கேட்காம அடிக்கிறேன், நீங்க கேட்டு அடிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா 2 கேஸ் போட்டுருவேன். போட. கரெக்டா சொல்றேன். லாக்கப்ல தான் இவங்க இல்ல. இவன் எங்கயா பிடிச்சீங்க? ஏடிஎம் சென்டர்ல கார்டு தேச்சிட்டு இருக்கான் சார். சும்மா இருங்க சார். எவனோ ஏடிஎம் கார்டுல கோட் நம்பர் எழுதி வைப்பான்னு பார்த்தா ஊரோட கோட் நம்பர் எழுதி வச்சிருக்கான் சார். சார், இவரும் தான் அன்னைக்கு சிக்னல்ல பர்ஸ் அடிச்சாரு. இவர் இல்ல, இவனே தான். அனாவசியமா எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர்ஷிப்பை சேர்த்தாத. இதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் டை அப் வைக்கணும். யூ ஷட் அப்.
உட்கார்றா. ஒன்று சொல்லு. இவன் ஒரு போட்டோ எடுங்க. இங்க பாரு, ஓடுறதுக்குன்னே உட்கார்ந்திருக்கான். நல்லா உட்கார்றா. ரெடி சார். இது சார், அங்க தேசிய கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதை பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற பையனே ஏசியா கொடி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கணுமா? சார், என்ன சார் நீ வேற? எத்தனையோ பேர் இந்த நாட்டுல ஊரை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளை அடிச்சு அவங்கள கொடி ஏத்தும் போது நான் கொடி பிடிக்கூடாதா? சார் எடுங்க சார், எடுங்க சார். சரி பரவாயில்ல, சும்மா இருங்க சார். அவனை முடிச்சு இழுத்துருவாங்க. ஓகே சார். இதுல போய் சந்தேகப்பட்டுட்டேனே. யோசிச்சு கதை வருதோ இல்லையோடா, ஆனா வேர்வைதாண்டா அதிகமா வருது. சொல்லுண்ணே, ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்க. டேய், நானும் கதை சொல்லி பார்த்துட்டேன். எங்கேயுமே ஓகே ஆகுறாப்ல தெரியல. அம்மா பேரரசு சித்தப்பா, அம்மா தங்கர் பாச்சண்ணே, அவங்களே ஒவ்வொரு பாட்டு எழுதிக்கிறது இல்லையா? அது மாதிரி அம்மா கதையிலயும் ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோம். பாட்டு சொல்லுண்ணே. எழுதிக்க. சொல்லுண்ணே. நமிதா உன் வீட்டில் சவிக்கமா. அண்ணே, இந்த பாட்டு நான் சொன்னதை மட்டும் நீ செய்யு, தேவையில்லாம பேசாத. அப்புறம் நான் அசிஸ்டண்டா உன்னை வச்சுக்கிற மாட்டேன். சரிண்ணே, சரிண்ணே. உன் வீட்டில் சவிக்கமா. நேத்து உனக்கு பாதி பிபி கொடுத்து விட்டனே. நேத்து பாதி பிபி குவார்டர் கொடுத்து விட்டனே. பிபியா? அது வந்து சேர்ந்துச்சா? அது வந்து ஊடால ஊறுகாய போட்டுக்க. கதை டைரக்ஷன் ஆறாறு அண்ணே எல்லாமே தயாரிப்பாளர்னு. தயாரிப்பாளர்டா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 4 பெரிய மனுஷக்க வராமே அப்பப்புறா கைச்சேனோட. டேய், நம்ம சிலுத்தம்பி வந்துட்டேன். நான் அவன்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்துடுறேன், நீ எழுதிக்கிட்டு. நல்லா இருக்கியாப்பா? அண்ணா வணக்கண்ணா, டைரக்டர்ண்ணே. நல்லா இருக்குண்ணே. நீங்கண்ணா? இப்போ ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கப்பா. வழக்கம் போல வேணா? ஆமா. உன்கிட்ட சொல்லிட்டு இந்த கதை நல்லா இருந்தா ப்ரொடியூசர்ட்ட சொல்லாமனு வாக்குறாப்பா. சரிண்ணே, சரிண்ணே. அப்புறம் நீந்தே அம்மா படத்துக்கு போட்டாக்குறப்பாரு. நானா? எக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸை போட்டு விடலாம்னு. கதை சொல்றேன் கேளு. சொல்லுண்ணே. ஒரு 80 மாடி கட்டடம். 80 மாடி கட்டடமாண்ணே? ஓபன் பண்ணா அவ்வளவு பெரிய உயரத்துல இந்த பக்கத்து ஹீரோனி, இந்த பக்கத்து ஹீரோ 2 பேரும் சூசைட் பண்றதுக்காக பாக்குறாங்க. சரிண்ணே. பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோனி உதட்ட பாக்குறாரு. என்னண்ணே? அங்கதாயா கதையில டர்னிங் பாயிண்டே இருக்கு. சரிண்ணே, ஆரம்பிண்ணே. பார்க்கவும் அப்படியே உதட்டுல ஒரு கிஸ் அடிக்கிறாரு. அடிச்சிடாரு? அப்புறம் அடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே ஒரு டைவ் அடிச்சா இங்க யாராச்சும் விழுவாங்களாயா? இங்க என்ன 80 மாடி கட்டடமா இருக்கு மேலையா? ஓகேண்ணா. விழுந்தா திடீர்னு பார்த்து ஒரு வக்கராரி பாசிங் ரோட்ல. அங்க இருந்து விழுந்ததுல ஹீரோனி வக்கலுக்குள்ள விழுந்து பொழைச்சுக்கிருச்சு. வழக்கம் போல ஹீரோ ராரி வீல்ல விழுந்து நசுங்கி போயிட்டார். ரொம்ப மனசு வலிக்குதுண்ணே. உனக்கு எப்படி இருக்கும்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வலிக்கும்? அங்கதானே நிக்கிற. ஆரம்பிண்ணே. அப்புறம் முடிஞ்சா கதை டைரக்ஷன் எல்லாம் கருப்பு ராஜா. டைம் ஆயிடுச்சு, விடுண்ணே போறேன். தம்பி வேகமா போயிட்டு வந்துரு. வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க, நீ சைன் பண்றதுக்கு ரெடியா இரு. கங்காச வாழ்த்துக்கள். புண்ணியண்ணே. போயிட்டு வா. வாழ சாமி. டேங்கப்பா, நான் ஒரு கதை சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். போயிட்டு வாடா தம்பி. நம்ம படத்துக்கு முந்தாச்சுதே ஹீரோனி, நீங்க ஸ்டில் எடுக்கிற. சாரி கேட்கலான்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. நிஷா, ஒரு நிமிஷம் டைம் எனக்கு கரெக்டா பார்த்து சொல்லுடி. அதெல்லாம் தெரியாது. முதல்ல டேப் ஆஃப் பண்ணு. டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு என்னதான் மூட்ல இருக்கியோ?
ஏய் அப்படி அதுல என்ன தாண்டி இருக்கு? இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்க? படம் தான் பாத்துட்டு இருக்கேன். திருட்டு பையன் படமால இருக்கு? ஏய் திருடங்கிருடன் சொன்ன மறுவாதி கேட்டுருவான். ஆமா போய் நல்ல இடுப்பு வளைச்சு கிழிச்சு ஆடுவியா? ஏய் இன்னொரு முறை பருத்தி வீரன் மாதிரி பேசுடி. நான் அவனோட ஃபேன். ஏண்டி ஃபேனே போடாம இருக்க? ஏய் ஃபேன் கிட்ட போட்டா அவ்வளவுதான். ஏண்டி பட்டர்ஃப்ளை பறந்துரும்ல. ரேடியோவாவது ஆன் பண்ண விடுடி. திருட்டு பண்ணல. பாண்டி நல்ல கனவு கண்டா எந்திராலைனா மரம் தொலைஞ்சிருவேன். ராத்திரிலாம் தூங்க விடாம தொல்லையை கொடுத்தப்ப காலையிலமா தூங்க விடுறா. காலைல வேணாலும் விழுறேன்டா. எந்திரிச்சு கதையை கேளுடா. டேய் கீரோ பேல உனக்கு தாண்டா அந்த கதை செட் ஆகும். எந்திரா. என் இனிய தமிழ் மக்களே, ஓபன் பண்ணா ஹீரோ பைக்ல டொப்ப 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 அப்படின்னு வாரேன். வந்துட்டேன். ஆனா கிட்டக்க வரும்போது லைட் ஆப்பாய் எரியுது. எங்க ஆஃபாய் எரியுது? என் கதைக்கு லைட் ஆப்பாய் இருந்தா தாண்டா என் ஹீரோ நீ கிரேட்டா தெரியவா. போடா, காலையில கதையை சொல்லி கொல்றேடா, தூங்க விடுறா. கட் பண்ணா திடீர்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் சொல்ல ஹீரோ ஜம்ப் பண்ணி அடிக்கிற. இன்னைக்கு உனக்கு ஏழ்றதாண்டா. அப்ப ஒரு சாராய கும்பல் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சும்மா திமுன்னு வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டங்களை பார்த்தா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில ஒரு கூட்டக்கார அம்மா அலறி ஓடுது. ஏய் எந்திரா, கதை சொல்றாருல கேளுடா. இதே கதை சொல்வாரு. மெட்ராஸ்ல வந்திருந்து இதே கதையை தானே சொல்றாரு. தூங்க உடனே என் கதையோட அருமை அவனுக்கு எங்க தெரிய போகுது? ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்காங்க. இவன் தாங்க. யார் இவர்கள்? என் கனவு கதையில வரவே இல்லையே. கதையை கனவு கண்டது தப்பாடா. அண்ணே படத்தோட கிளைமாக்ஸ் சொல்லவே இல்லை. என்னன்னு? படத்தோட கிளைமேக்ஸே தான்டா. கதை சொன்னதுக்கே இப்படி நடந்திருக்குன்னா அப்ப நம்ம படம் எடுத்தா எப்படி இருக்கும்? சக்சஸ். ஐ ஆம் a director. ஏய் டைம் என்னாச்சு? 11:30 டி. எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் அவளை காணோம். வந்துருவாடி. அவ வருவான்னு நம்பி டிக்கெட் வேற எடுத்து தொலைச்சிட்டோம். கண்டிப்பா வருவாடி. ஏய் டென்ஷன் ஆகாத, வந்துருவா. டைம் ஆச்சு. கொஞ்சம் செல்ல கொடு. இந்த சீக்கிரமா வர சொல்லு. பிக்சர் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லு. ஹலோ, எங்கடி இருக்க? டைம் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல படத்தை போட்டுருவாங்க. சரி போன் வை. என்னடி அவ வரலையாமா? அவங்க ஊர்ல இருந்து யாரோ வந்திருக்காங்களாமா, அதனால அவ வர முடியாதுங்கறா. இந்த ஒரு டிக்கெட் இப்ப என்ன பண்றது? சார் பிளாக்ல ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா சார்? எனக்கு தெரியாதுங்க. இருங்க ஒரு நிமிஷத்துல வரேன். சாரி, நான் உங்களை அன்னைக்கு தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க. அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன சினிமாவுக்கா? வேற எதுக்கு வருவாங்க? டிக்கெட் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? எங்கேங்க, பூரா ஹவுஸ்ஃபுல் போர்டா போட்டிருக்கான். நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா என்கிட்ட 5 டிக்கெட் இருக்கு. ஒரு பொண்ணு வரல, வேணும்னா நீங்க ஒண்ணு வாங்கிக்கோங்களேன். ஆஹா, என்ன யோசிக்கிறீங்க? அன்னைக்கு மாதிரி மாட்டி விடுறதுக்கு தானே. பயப்படாதீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. இந்தாங்க. ஐயோ காசெல்லாம் வேண்டாம். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஏய் யாரடி அது? பசங்களோட உட்கார்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. நான் தொட உட்கார்ந்து தொட பேசிட்டே இருக்காதீங்க. ஏய் அவனோட நானே உட்கார்ந்துக்கறேன்டி. கொள்ளுறேன்டி ஏசில. ஏய் வேண்டாண்டி, நான் தான் உட்காருவேன். இல்ல நான் தான் உட்காருவேன். முடியாது. போது சண்டை போடாதீங்க, நானே உட்கார்றேன். போதுமா? என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? திடீர்னு ஒண்ணும் சொல்லல. என்னடி லவ்வா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி தான். ஏமா படம் போட போறாங்க, உள்ள போறீங்களா இல்லையா?
முச்சாண்டம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உங்க வந்திருக்குமா இறக்குங்க. ஷூர் சார், இன்னும் 2 days ஹோர்டிங்ஸ் ரெடி ஆயிடும் சார். டோன்ட் வரி, நான் பாஸ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். யூ டோன்ட் வரி சார், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். லெட் மீ டாக் வித் ஹிம். எஸ் ஈஸ்வர் சார் இருக்காங்களா? ஈஸ்வர் சாரா? நீங்க? என் பேர் குரு. ஐ see. வர சொல்லிருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஹலோ சார். இங்க குருன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். சரிங்க சார். ஓகே சார், நான் உள்ள அனுப்புறேன். சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. ப்ளீஸ் கோ இன்சைட். தேங்க் யூ. டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பத்தி மேகசின்ஸ்லாம் படிச்சேன். அப்படிங்களா? நீங்க பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு. அதுக்கு உங்களை முதல்ல விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் எங்க கம்பெனிக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க் யூ சார். இது உங்க ஸ்டுடியோ மாதிரி. நீங்க தான் இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே? மிஸ் சோபி, கம் இன்சைட். ஹாய் குரு, ஷீ இஸ் ஷோபிகா. ஹாய். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷோபிகா தான். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இவங்க கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஷோபி என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பர்சன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். இனிமே நம்ம மாடலிங் ஸ்டுடியோவில் இவர் தான் ஃபோட்டோகிராஃபர். சார் சார்லாம் வேண்டாம், ஈஸ்வரனே கூப்பிடுங்க. ஓகே சார். உங்களுக்கு மந்த்லி 25,000 சேலரி. ஓகேவா? தேங்க்யூ. கம்மிங் மண்டே வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மெட்ராஸ் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே திரிஞ்சாத்தா வேலைக்கு ஆகும். மனுஷன் உருகி ஓடா தேஞ்சு போயிருவோம். டேய், அங்கன்ற ஜன்னலுக்கு முட்டு கொடுத்துருக்கீங்க. நானும் பாக்கணும். வயசு தகுந்த மாதிரி நடந்துடா. டேய் போடா போடா. மச்சான், ரூம்ல என்னடா விசேஷம்? வேற என்ன விசேஷம்? வழக்கம் போலதான். என்ஜாய் என்ஜாய். மச்சான், ஒரு சர்ப்ரைஸ் ரா. என்னது? எனக்கு மாடலிங் ஸ்டுடியோல வேலை கிடைச்சிருக்குடா. மாசம் 25,000 சம்பளம். சூப்பர் மச்சான். இனிமே 3 வேளை சாப்பிடலாம். பிரியாணியா சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. டேய் மச்சான், நீ இல்லைன்னா எங்களுக்கு இதான் பொழப்பு. டேய் அத உர்றா. மச்சான் கடையை தரறானா? கலர் கலரா பொண்ணுங்க பாரு. ராப்ல வந்து கேப்ல ஒரு சடா ஒன்னு வெட்டுவா. அது வந்தா இதெல்லாம் உனக்கு ஓவர் இல்லையாடா? மச்சான் நான் நல்லா லைட் பிடிப்பேன் மச்சான். நீ மைக்க பிடிக்கதானே லாக்கி. மச்சான் நான் நல்லா டச் அப் பண்ணுவேன் மச்சான். டேய் அத உருடா. 25,000 ரூபாய் பணம். குடி. அதுக்கெல்லாம் ஒரு ஈஞ்ச வயன் இருப்பா, அவனை போய் பாருங்கடா. தானடா. அண்ணா வீடு தேடி அலைஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்குதுண்ணே. வாடா மாப்பிள்ள, ஏதாச்சும் சிக்காமையா போகுது. டேய் மாப்பிள்ள, இந்த மஞ்ச போடு சிக்கிட்டான்டா, மங்களகரமா இருக்கும்டா. சார் சார் சார். யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உனக்கு இத்தனை ஆட்ட வேண்டியதா இருக்கு? சொல்லுங்க. சார் வீடு வாடகைக்கு வேணும்.
சார் கீழே எத்தனை ரூம் இருக்கு, மேலே எத்தனை ரூம் இருக்கு? ஃபேமிலியே பேச்சுலரா? நாங்க என்ன சார் வெறும் பேச்சாளர்கள் மட்டும்தான். இப்பத்தே இந்த மாதிரி ஃபேமிலியா தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான் வெஜ்ஜுதே. இவங்க ஃபுல்லா நான் வெஜ்ஜு சார். மாமிச சாப்பிடுறதுக்கு வீடு தரதில்ல. ஏன்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க போங்க. ஓடி. டேய் என்ன விடக்கூடாதுடா. ஏதாச்சும் பண்ணணும்டா மாப்ள. டேய் கீரோ பேலே உனக்கு வில்லனே வந்த பாத்துக்க, அவனை விடக்கூடாது. போடா நீங்களும் ஆட்டக்காரனும் போடா. காலங்காத்தால் நீ என்ன நோண்டிட்டு இருக்கிற? உன்னை பார்க்கத்தோட மனுஷனுக்கு ஏக்கமா வருது. இத பார்த்தா ஏக்கம் வராதுடா. அப்ப அவளை பார்த்தா இந்த மாப்பிள உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ணிட்டாடா. பண்ணி தொலை. தேங்க்யூ மாப்பிள. உன் போன்ல பண்ணா தாண்டா எனக்கு எதா இருந்தாலும் மடங்குது. ஒரு கோட்டை அவன் கடக்க மச்சான், நீ விடாடு. ஹலோ என்ன குரு இப்பதானே ஃபோன் பண்ண? என்ன சாப்பிட்டியா? பொண்ணு 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 பொண்ணுடா பொண்ணுடா. ஐயோ நீதானே ஈவினிங் 5 மணிக்கு மீட் பண்ணி பேசலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியா? அது வந்து ஆமாமா அது வந்து ரவிஸ் காபி சாப்பிடலாம் சொன்னேல. இல்ல இல்ல அடையார் காபி ஷாப்னு சொன்னேன். ஐயோ குழப்பிட்டாடா. ஆமா மறந்துட்டேன். நீ ஏதோ ஞாபகத்துல என்னையும் மறந்துடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ட்ரீட் தரதா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்துருங்க. மறந்துடாதீங்க. ஐயோ கண்டிப்பா நாங்களே கலந்துக்குவோம். பாய். என்ன காரியம் பண்றான் பாத்தியா? மச்சான் மச்சான் நாம இம்புட்டு காலமா ஒரே ரூம்ல உசுறு குசா ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். இந்த பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ற மேட்டர் இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. இந்த மேட்டர் எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்டா. ஆமா இப்ப பாரு மச்சான். ஓ ஆட்டையா போற. சீக்கிரம் வரடா. டேய் வந்துருவாடா சீக்கிரம் வாடா. டேய் சீக்கிரம் வரடா. வா வந்து உட்காருடா. நாமெல்லாம் எப்போ ஒத்துமையா இருக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சவங்க என்ன மாப்ள ஸ்டுடியோக்கு காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா ஜரூரா கிளம்பிட்டு போல இருக்கு. ஆமாண்டா ஒரு சின்ன வேலை இருக்கு. நாம அங்க போலன்னு எதுவும் நடக்காது இல்ல. ஆமாமா நீங்க போனா ஸ்டுடியோ வேலையா நடக்காது இல்ல. என்ன மாப்ள சிவகாத்தோலா வாசா உம்முன்னு இருக்குது. ஏய் என்னங்கடா இந்த நக்கலா? இல்ல மாப்ள நீங்க போய் உங்க ஜோலிய பாருங்க, நாங்க எங்க ஜோலிய பாக்குறோம். பாரு அத விட்டுட்டு வேற என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப நாளா இந்த ராஜா மேல டவுட். இன்னைக்கு ரூட் கிளியர் ஆயிரும்ல. என்னது? மாப்ள ராஜாவுக்கு செக் வச்சிருக்கோம், இப்ப கிளியர் ஆயிடும். ஆடு ஆடு இப்ப அத வெச்சு இந்த ராஜாவை வெட்டிடுவோம். கடைசியில உன் ஆளை பாத்தியா இல்லையா? ஹாய் நிசா. ஹாய். Lift me up. சார் மேடம் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டீங்கல்ல, ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? நானா வேணாங்கறேன். உங்க ஃப்ரெண்ட் ரெடினா நான் இப்பவே ரெடி. ஹாஸ்டல் லைஃப்ல எப்படி இருக்கு சார்? ஆர்டர் சார். 3 மாசம். ஓகே சார். ஒரு 7 அப். 2 மிரண்டா. ஓகே சார். அவங்க கேக்குறத கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும்? இல்ல இது வேண்டாம். நோ தேங்க்ஸ். என்ன வேணுமோ சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. எப்பா நம்ம பாத்திரம்டா. டேய் மச்சான் இங்க இருக்கான்டா. என்னடா குரூப்பா உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கறான்? மச்சான் இந்த கும்பல்ல ஆளு யாரா? டேய் அங்க உள்ளதுலயே ஒண்ணுதான் பிரைட்டா இருக்குது. இது கண்டுபிடிச்சிருவா. சீக்கிரம் போடு மச்சான். ரிங் அடிக்குதா மாட்டடா. டேய் மச்சான் என்னடா? டேய் எங்கடா இருக்க? மச்சான் டேய் ஸ்டுடியோல கொஞ்சம் வேலையா இருக்கேன்டா. ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்புறம் பேசறேன் ப்ளீஸ். என்னது பிஸியா? பாறா பீசாவா வாயில வச்சுக்கிட்டு பிஸி. அவளுகளை பாரு பில்லு எவ்வளவுன்னு கூட தெரியாம சும்மா கட்டுன்னு கட்டுறாளுங்க பின்றாளுங்க. இருங்க நான் கொடுக்குறேன் ப்ளீஸ். ஏய் என் ட்ரீட்னு சொல்லி தானே வந்தேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. ஆமா. அப்புறம் வேற எதுவும் வேண்டாமா?
என்னாச்சு? ஒண்ணும் இல்ல நீ சொன்னதுல ஒண்ணுமே இல்லையே. பக்கத்துல டேபிள் சொன்னடா டேய். ஏய் ஆமா. என்ன மச்சான் ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. கவலைப்படாத மச்சான், நாங்க தான் வந்துட்டோம்ல. இத்தனை பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்லவே இல்லை பத்தியா? சாரிடா, இது நிசா. ஹாய். எல்லாம் நிசாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். இவங்களே என் ஃப்ரெண்டுங்க. ஒரு டீ காபி சாப்பிடறனா கூட மச்சான் யோசிப்பான். செவன பெண்ணா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன, கேக் வேற. மச்சான் பர்ஸ்ல பைசா இல்லையா? கவலைப்படாத மச்சான், நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல. நண்பனுக்கு அவன் இது கூட பண்ண மாட்டோமா? ஓகே ஓகே. ஓகே கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன், தென் லைக் திஸ், அப்புறம் இப்படி. ஓகே 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 மேடம். ஓகே ஓகே ஷூர். என்ன நிசா இன்னும் காணோம்? என்ன குரு ஜென்ஸா? லேடிஸ் ட்ரெஸ் மாத்த கொஞ்சம் லேட் தான் ஆகும். அதோ நிஷாவே வந்துட்டா. என்ன ட்ரெஸ் மாத்திருக்கு எவ்வளவு நேரமா? இங்க வந்து நில்லு. அது வழியுதே வழியுதே வீரர்களின் கீரலா உடையுடையது கலையுதே கலையுதே இதழ்களின் மோதலா இளநேல் பனிகள் இடைநேல் கனிகள் இளநேல் பனிகள் இடைநேல் கனிகள் தொடுகின்ற பாகங்கள் சுடுகின்ற வேளையில் வளையுதே தேகம் துளி துளி அது வழியுதே வழியுதே வீரர்களின் கீரலா உடையுடையது கலையுதே கலையுதே இதழ்களின் மோதலா நீ முத்தம் தந்தால் எந்தன் மச்சம் சிவக்கும் நீ முத்தம் தந்தால் எந்தன் மொத்தம் சிவக்கும் தொடும் விரல்கள் எல்லாம் தீயின் பந்தம் தானோ நீ பற்ற வைத்தால் நானும் தித்திப்பேனோ தேகம் என்ற வீதியில் நாவில் பயணம் செய்கிறாய் மோகம் கொண்ட பார்வையில் எந்த நெஞ்சை கொய்கிறாய் இதழ்களில் உரசுகிறாய் மைமையில்
கரும்பு இடுப்பில் இருந்து கொஞ்சம் கீழிறங்கு காமன் சொல்லை நான் மறுத்ததில்லை என் முச்சை முட்டும் உந்தன் முத்த பல்லை ஆழம் போக சொல்கிறாய் என்னை அணைத்துக் கொள்கிறாய் வெட்கம் தேடி ரசிக்கிறாய் தேடி தேடி ருசிக்கிறாய் எங்கெங்கோ வருகிறாய் எதையோ திருடுகிறாய் எங்கெங்கோ தீண்டுகிறாய் எதையோ ஊட்டுகிறாய் வம்புகளில் சிதறும் வெண்ரசமே கைவிடலே என்றும் இலவசமே நெஞ்சில் கத கத வந்து நுழைகிறது இங்கு சுட சுட தேன் துளி வழிகிறது துளி துளி அது வழியுதே வழியுதே வீரர்களின் கீரலா உடை உடையது கலையுது கலையுது இதழ்களின் போதலா இலைமேல் பனிகள் இடைமேல் கனிகள் இலைமேல் பனிகள் இடைமேல் கனிகள் தொடுகின்ற பாகங்கள் சுடுகின்ற வேளையில் அலையுது தேகம் துளைக்குது மோகம் துளி துளி அது வழியுதே வழியுதே வீரர்களின் கீரலா உடை உடையது கலையுது கலையுது இதழ்களின் போதலா யாருக்கிட்டயாச்சும் ஒரு பயவலிட்ட காசை போடலாம்னா ஒரு பயவலையும் சிக்கலையா ஆஹா சில்லு இன்னைக்கு உனக்கு பில்லு தம்பி கதை சொல்ல போறேன் வந்துட்டாயா நந்து வாயா அவ்வளவு பெரிய உயரத்துல இந்த பக்கத்து ஹீரோ நீ இந்த பக்கத்து ஹீரோ கதையாண்ணே நீ கதை சொன்னா தேன் வந்து பாஞ்சா பரவாயில்லண்ணே ஈட்டி வந்து ஏத்துதுண்ணே வேணாண்ணே தம்பி அப்படின்னா சொல்லாதீங்க பரத்து பழனி படம் முடிச்சுட்டு பயங்கரமா இருக்காப்புல இப்ப கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க அப்புறம் லெவல்லே வேற ஓ அப்படியாண்ணே ஒரு 100 ரூபா பணம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தியாண்ணே நீயே என்கிட்ட எது வேணா வருவிக்கண்ணே ஆனா என்ன மட்டும் விட்டுருண்ணே சரி தம்பி இருக்கிறதே 100 ரூபா தான் அதையும் புடுங்குறானே சரிண்ணே அவசரமா வேலை இருக்குண்ணே வரேண்ணே என்னடா தம்பி காதலா இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போறாங்க என்னன்னு சார் இதை தனியா பேசணும்னு சொன்ன இல்ல குரு நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ திருடனை தான் பார்த்தேன் அதை மீறி உன் மேல எப்படி காதல் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஏன் என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுது இல்ல குரு சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன் சொந்த பந்தம்லாம் என்கிட்ட பாசமே காட்டுறது இல்ல எனக்குன்னு யாருமே இல்ல அதனாலதான் நான் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கேன் என்ன அறியாமலே நான் உன் மேல பாசம் வச்சுட்டேன் நீயும் என்ன அனாதைய விட்டுட்டு போயிடுவியா எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல குரு உங்கள்கிட்ட ஐலவின்னு சொல்லக்கூட எனக்கு தோணல ஏன்னா நீ எப்பவும் எனக்கு தான் நிசா இது போதும்டா குரு எனக்கு ஹலோ என்னடி அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கு நீ வேறடி எனக்கு என்ன அமிதாப் பச்சனா ஃபோன் பண்ணுவாரு வரதெல்லாம் ஒரு மிஸ்டு காலா வருது ஆமா முன்னாடிலாம் நாம மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்டு கால் கொடுத்து கொடுத்தே சார்ஜ் இறக்கிடுறாங்கடி என்ன சார் அப்ப இருந்து அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாறி போச்சு நீ வேணா கிளம்பிக்க இப்பெல்லாம் மெசேஜ் கொடுத்து மிஸ்ஸஸ் ஆக்கிடுறானுங்கடி கரெக்ட் ஹலோ எப்படி இருக்கீங்க ஃபைன் ஆமா குரு வரலையா இல்ல வரல வசதியா போச்சு ஹலோ நான் வேணா உங்க பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாமா யா ஷூர் தேங்க்யூ ஹாய் நீங்க வேணா எங்க ஏஜென்சிக்கு வாங்களேன் உங்களை டாப் மோஸ்ட் மாடல் ஆக்கி காட்டுறேன் ஓ சாரி கையெடு முதல்ல சி கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது ஏன் இப்படி பப்ளிக்ல இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற வாங்கடி போலாம் உன்னை விட மாட்டேன்டி ஏன் வந்ததுலேருந்து எப்படியா உட்காந்துருக்க என்ன காலேஜ் முடிப்பேன்னு வருத்தமா நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா என்ன உடனே கல்யாணம் பண்ண சொல்றியா விளையாடாதீங்க ஏன் என்ன விஷயம் பேசாம உங்க ஜாபை விட்டுருங்க ஏன் ஏன்னா எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா இது உங்க பாஸ் எல்லாத்தையுமே தான் பிடிக்கல நீ ஈஸ்வர தப்பா புரிஞ்சிருக்க அவன் கூட க்ளோஸாக பழனங்களுக்கு மட்டும்தான் அவனை பற்றி நல்லா தெரியும் எனக்கு எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும் ஆனா ஈஸ்வரை பார்த்தா தான் பயமா இருக்கு ஏய்
லூசா நீ ஏன் இப்படி பேசுற? ஏய் பாட்டி, தலைகிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்துறேன்டா. சந்தோஷம். கதை சொல்ல போயிட்டு இருக்கே. அது ஓகே ஆயிடுச்சுன்னா தருதுல பக்கியெல்லாம் இப்படி முட்டுச்சவத்துல உட்காராதீங்க, பெரிய பில்டிங்ல உட்காருங்க. ஏண்டா கீரப்பையில உன்கிட்ட ஒரு 300 ரூபாய் பணம் இருக்கா? ஏய் கொடுத்துருப்பா. வந்தா டேய், கொடுத்துருங்கண்ணா. நீ அடுத்த படத்துல காமெடினா கூட நடிக்க முடியாது. டேய் வண்டியை தொடச்சு புண்ணாக்கிறாடா என் புண்ணாக்கு. ஆர்ச்சி புக் இருக்கா? இல்லண்ணே. இன்சூரன்ஸ் இருக்கா? இல்லண்ணே. லைசென்ஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லண்ணே. சாவியாச்சு இருக்காடா? அது இருக்குண்ணே. இந்தானே. பெட்ரோல் இருக்காடா? முத கதை சொல்ல போகும்போது நந்தி மாதிரி நின்னுட்டு போடா. ஏப்பா நல்லபடியா போய் நல்லபடியா வாப்பா. அது எங்களுக்கு தெரியும். ஓகேண்ணே. பாட்டி வரவா? வெற்றியோட வாங்கினேன். அந்த கார்னர்ல இறக்கி விட்டுருங்க. உட்காருங்க சார். என்னண்ணே இந்த வண்டியை வச்சுட்டு மெட்ரா சிட்டிக்குள்ள சந்து வந்தா சுத்துறிய? ஆமா சார், இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு சந்து பொந்துக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. அஜித் கிட்ட கதை சொல்ல போறேன் சார், அது ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்த படத்துக்கு நீங்க தான் சார் அசோசியேட். அண்ணா போற போக்க பார்த்தா பெரிய டைரக்டர் போல இருக்கு மெட்ராஸ்ல. அண்ணா நிப்பாட்டு ஏடம் வந்துருக்கு. உனக்குலாம் யாரா லைசென்ஸ் கொடுத்தது? போறா. கவர்மெண்ட் தான் சார். வாங்க. ஆஹா, இவங்கள்ட்ட மாட்டக்கூடாதுன்னு தானே சந்து பொந்துக்குள்ள விழுந்து வந்தேன். சிங்கத்தை சிக்க வச்சுட்டானே, அசிங்கமாயி போயிருமோ? என்ன இருக்கு? அஜித்குமார் கலதே சார் இருக்கு, அதுவும் அந்த பையில இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றது? ஆமா சார், இப்போ ஒருத்தர் ஊதா சட்டை போட்டு போனார்ல, அவர் யார் சார்? அவருக்கு ஸ்பை. கம்ச மாட்ரியா? ஃபர்ஸ்ட் உங்க மேலயே அவர் மேலயே விசாரணை கமிஷன் போடணும் சார். சார் என் கதை இல்ல, அருமையான ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கு சார். இதே கெட்டப்ல விளங்குனாப்லதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க சார். அங்கதான் சார் என் கிளைமேக்ஸே உடையுது. சரி எடு நீ. நீங்க வாங்காம விட மாட்டிய. இதான் நல்ல பிள்ளை. வாணிரர்களே, என்கிட்ட இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னமேல எவனும் லிப்ட் கேட்கறான்னு ஏத்திட்டு வராதீங்க. ஏத்திட்டு வந்தா என் நிலைமை தான் உங்க நிலைமை. உஷாரா இருங்க, இல்லைன்னா உருவிடுவாங்க. கொஞ்சம் ப்ரொஃபைல் வாங்க. கொஞ்சம் ஒன்று லெஃப்ட் சைட் ஃபேவரட் இல்லைங்க. ஓகே. என் மனசுல நிசாவை தவிர வேற யாரு கடல தெரிஞ்சுக்க. ச்சே. நம்ம கம்பெனி மாடல்ஸோட போட்டோஸ். மாடல் யாருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 2 டேஸ்ல நம்ம ஹோர்டிங்ஸ் கொடுத்துடலாம் சார். கம்பெனி மேனேஜர் வேற 2 டைம்ஸ் கால் பண்ணிட்டாரு, ஏதோ அர்ஜென்ட் போல. இந்த ஸ்டில்ல ஹோர்டிங்ஸ்ல ஏத்த சொல்லுங்க. சார் இது நம்ம குருவோட गर्लफ्रेंड நிஷா இல்ல? சொன்னதை மட்டும் செய், ஓகே? கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி? முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்திருக்க அந்த லூச போய் கேளுடி. உனக்கெல்லாம் எதுக்குடி கேம்பஸ் இன்டர்வியூ? ஏன் நாங்கள போக கூடாதா? பாவாடை தாவணியில மல்லிப்பூ வச்சிட்டு சும்மா கும்முன்னு இருக்க. புரியல. எங்களை மட்டும் இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆட சொல்லிட்டு போஸ நீ கொடுத்துட்டியேடி. என்னடி சொல்ற? அம்மாவுக்கு மவுண்ட் ரோட்ல ஹோர்டிங்ஸ் பெருசா இருக்கு. ஹோர்டிங்கா? ஆட்ல நடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? என்னடி உளறிட்டே இருக்க? உண்மையை தானடி சொல்றேன். இப்பதாண்டி புரியுது. அந்த கீயை கொடு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரா தான் இருக்கும்.
ஈஸ்வர் ஈஸ்வர் ராஸ்கல் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவ நீ என்ன அத சொல்றியா? நானே உனக்கு போட்டு காட்டலாம்னு நினைச்சேன். நீயே பார்த்துட்ட. என் வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. நீயா கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். இல்லாட்டி பட்டனை தட்டுனா இந்த வேர்ல்டு பூரா உன்னை பார்க்கும். என்ன சொல்ற? குருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்னடி செய்வான்? என்கிட்ட வராத ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ ஈஸ்வரி இல்ல யாரா நீ? தவசி ராஜிகா. வேணா நான் தான் சொல்றேன்ல வேணா. அப்பா என்ன வெயிலு, கதைய சொன்னமா கார வாங்கினமான்னு இருக்கானப்பா. இந்த மில்ல அத்தாடி சுத்தல்ல விட்டானே சுத்தக்கட்டவைய. பேப்பர்லாம் கொட்டி போச்சு. யார் பத்த பள்ளியோ தெரியலையே. என்ன நிறைய எழுதி இருக்கு. சாரி சார். இடிச்சது நான் தான் சார். நான் தான் சாரி கேட்டேன். அது இல்லைங்க சார். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வெட்டர் வாழும் வேல்கம்பு தூக்குறதுனால நம்ம நாட்டுல சாதி கலவரம் அதிகமாயிருச்சு. சாதி போரை ஒழிப்போம், சாதி போரை வளர்ப்போம் சார். அநியாயத்துக்கு காந்தியவாதிகளா இருக்கீங்களே சார். எப்படி சார் இந்த பட்டணத்துல பிழைக்க புரிய? உங்களை மாதிரி ஊருக்கு 10 பேர் இருந்தா நம்ம நாட்டுல ஜாதி கலவரம் வன்முறை எல்லாத்தையும் ஒழிச்சு புள்ளலாம் சார். கரெக்ட் சார். யார் யாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம்னா பைய கூட ஓட்டையா இருக்கு சார். ஏழ்மையை ஒழிக்கிறது தான் சார் என்னுடைய அடுத்த லட்சியமே. சார் இந்த டைலாக் நல்லா இருக்கு சார். நான் எழுதுறதுக்கு பேனா கூட கொண்டு வரல சார். உங்க லட்சியத்தை சொல்லுங்க, நான் டேப்ல ஏத்திக்கிறேன். இது டைலாக் இல்ல சார், என்னுடைய வாழ்க்கை. என்ன சார் அநியாயத்துக்கு அறிவா பேசுறீங்களா சார்? என் உடம்புல ஏதோ செந்தத்திய தரவனாப்புல அங்கங்க அரிக்குது சார். நீங்க சொல்லிட்டீங்க சார். என்னுடைய லட்சியத்துக்கே தடைக்கல்லா இருக்கிறது என்னுடைய குடும்பம் தான் சார். அந்த தடக்கல்ல வெடி உண்டு வச்சு தகர்த்து எறிங்க சார். அதுக்கான முடிவோட தான் சார் நான் வந்திருக்கேன். என்னது? இங்க பாருங்க சார், பாக்கெட் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஆமா சார். சார் இப்ப சொல்லுங்க சார், பைத்தியமா சார்? இல்ல இல்ல இப்ப சொல்லுங்க சார், நான் பைத்தியமா சார்? எல்லாரும் என்ன பைத்தியம் சொல்றாங்க சார். என் குடும்பத்துல பைத்தியம் சொல்றாங்க சார். இப்ப சொல்லுங்க சார், நான் பைத்தியமா சார்? இல்ல இல்ல இப்ப சொல்லுங்க சார், பைத்தியமா சார்? நான் பொண்டாட்டி கூட என்ன பைத்தியம் சொல்லிட்டா சார். நீங்க 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 சொல்லுங்க சார், நான் பைத்தியமா சார்?
ஐயோ இப்ப சொல்லுங்க சார் நான் பைத்தியமா இல்ல எங்க ஊர்ல எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் நான் பைத்தியமா ஒண்ணு ஆமான்னு சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க ஐயோ அப்பா இப்ப சொல்லுங்க சார் நான் பைத்தியம் இல்ல சார் நீங்க என்ன இருக்கீங்க சினிமாவுல டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்களே இந்தாங்க செலவு கொஞ்சம் சட்டை ஓட்டு வந்தேன் கச்சி பாக்கி கொடுத்துட்டு போயிட்டேன் எவன் என்ன சொன்னாலும் சரி ஐயாம டைரக்டர் லைட் ஆன் ஓ இது பேயா சவுண்ட் மீன் நீயடி உன்னை முத்தமிட்டு தின்ன போறேடி மார்கழி மாதத்தில போர்வே இல்லாம மாறுல நான் தூங்குவேன் மழமழ பூவே மடியினில் வாயே மீன் நீயடி உன்னை முத்தமிட்டு தின்ன போறேண்டியே என்ன கை நீட்டி கட்டி கொள்ளண்டி ஆளான சக்கச்சரம்பே உன்னை ஆராட்டி செய்ய போறேண்டி தேவதை தேர்தலில் போட்டியிடவே வாரத்தில் 7 நாள் காத்து கிடப்பேன் மீன் நீயடி உன்னை முட்டாமிட்டு தின்ன போறேண்டி வந்து வாயாலே பூட்டி வைக்கவா வெந்நீரில் பூத்த போவனா வந்து வேரோடு கிள்ளிக்கொள்ளவா காமன் கோயில் நான் ஏன் செய்யல சேர்ந்து கொள்ளவா மூக்குத்தி போவினா கீவிடவா மோகத்தின் பல்லவி பாடிடவா கூந்தலால் மீசையை மூடிடவா தேகத்தை தேகத்தில் தேடிடவா மெது மெது மெதுவாய் துடி துடித்திடவா விடு விடு கதையே விடையறிந்திடவா முள்ளையெல்லாம் மீன் நீயடி உன்னை முட்டமிட்டு தின்ன போறேண்டி கெட்ட கெட்ட பையனியடா உன்னை கட்டி போட்டு கொஞ்சம் போறேன்டா ஐயாம டைரக்டர் ஐயாம டைரக்டர் ஐயாம டைரக்டர் ஐயாம டைரக்டர் ஐயாம டைரக்டர் ஐயா நான் டைரக்டர்
உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய உதவியை நீங்க எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. பெரியவரோட ஆணி வேற புடுங்கலான்னு இருந்தோம், அதை நீங்க செஞ்சிட்டீங்க. பெரியவரா? ஓஹோ, கத்தியோட ஒரு முனை தான் நீங்க பார்த்திருக்கீங்க, இன்னொரு முனையை நீங்க பார்த்ததில்ல. அவருதான் ஈஸ்வரோட அப்பா. நீங்க இந்த நிலைமைக்கு வர காரணமே அவன்தான். ஐயா, முருகன் வந்திருக்காயா? முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர் வேலா என்று அழைக்கவா, வா. முருகான்னு பேர் வச்சுட்டு நெத்தியில ஒண்ணுமே வைக்காம இருக்கியே முருகா. இப்படி எப்பவுமே மங்களகரமா இருக்கணும் முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உந்தன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உன் கையால சாகிறத விட இந்த கத்தியால சாகலாம்டா. அவசரப்பட்டு கூட்டு கொடுத்தாலும் தப்பு இல்ல, ஆனா காட்டு கொடுத்துட்டியே. சரி, போறதான் போற, சொர்க்கத்துக்கு போயிரு, நரகத்துக்கு போயிடாத. ஏன்னா அங்கேயும் நான் இருப்பேன். ஏன் எழுப்புற? ஐயா கூப்பிடுறாரு, வா. எனக்கு தூக்கம் வருது. இப்ப வரப்போறே இல்லையா? டேய் டேய், பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? அவளை கூட்டு போறத பாத்தீங்கல்ல? சத்தம் போடாதா. ரம்யா கூட்டு போய் இந்த நேரத்துல என்னடா பண்ண போறா? இதே மாதிரிதான்டா டெய்லி ஒரு பொண்ணை வந்து கூட்டு போறத என் கண்ணால பாக்குறேன். போனவங்க திரும்பி வந்ததே இல்லடா. டேய், ஏதோ சத்தம் கேக்குதுடா, வாங்கடா போய் பார்க்கலாம். ஐயா, உங்க மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் உங்களை கூட்டு வர சொன்னாரு. என்னது? என் மேலேயே கம்ப்ளைண்டா? என்னையா உளர்ற? யாரையா கொடுத்தா? இந்த பசங்க தான், பயப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, இந்த பெரியவர் தானே? ஆமா சார். வாப்பா, நீயா? நல்லா இருப்பா, நல்லா இரு. கூட்டிட்டு போங்க. போங்க. அநாத பயலா, என் வீட்டு உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ண எப்படா தைரியம் வந்தது? அதுக்கு நீயும் உடந்து சேர்ந்து என்ன பண்ணிருக்க? ஏதோ வளர்த்த
உஷாரா இருங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் நிசாவை நான் பார்த்தாகணும். நிஷா, இத பாரு, அழுவாதடா. இங்க பாரு, தைரியமா இரு, பயப்படாத. குரு கண்டிப்பா உன்னை தேடி வருவான். நீ வேணா பாரு. எங்க சமத்து பொண்ணா இப்ப கொஞ்சம் சாப்பிட பாப்போம். எனக்கு பசிக்கல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருப்ப. இங்க பாரு, அவன் வந்தா உன்னை கட்டி பிடிக்கிறது கூட தெம்பு இல்லாம இருப்ப. சரியா? சரி வா, ரிலாக்ஸா வெளில போயிட்டு வரலாமா? நான் எங்கேயும் வரல. ஏய், காலையில இருந்து 3 கோட்டரை முழுசா முழுங்கிட்டு இருக்கேன். உன் வாயில இருந்து ஒரு சீன் வரல. அதே மாதிரி வெளியில இருந்து உன் வாய்க்குள்ள எதுவும் போக கூடாது. ஃபர்ஸ்ட் சீனை யோசி, அதுக்கப்புறம் சினாக்ஸ வாசி. ஏய், என்னடா மாப்ள இந்த நேரத்துல உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்ட? என்னது மாப்பிள்ளையா? உன் அக்கால நான் கல்யாணம் பண்ணிருக்கேனா, என் அக்கால நீ கல்யாணம் பண்ணிருக்கியா? ஏண்டா வழக்கமா கூப்பிடுறதானடா? இந்த பழக்க வழக்கத்தையும் நான் என்னோட விட்டுரு. டென்ஷன் ஆகாத மாப்ள. இங்க வர்ற மாப்பிள்ளைன்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன், மறுபடிக்கு மாப்பிள்ள. உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிருக்கேனா, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிருக்கியாடா? மூஞ்சி முகரையும் பாரு. உன்னை என்ன நான் வெளியில கீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன், மானம் கட்ட வேலை. உன்னை நான் டேரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. ஏய் மாப்ள, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான்டா அவன். டேய் விடுறா, பாத்துக்கலாம். ஆமா, இவர் பெரிய இவர்கிட்ட சொல்றாரு போடா, அப்படி குத்துறா. டேய் என்னடா கையை வச்சு பேசிட்டு இருக்க? டேய் கீழ மேல ஏடா கீழ வாங்க போடா. தண்ணி அடிச்சா டேரக்டரா, ஏட்ட ஏமாத்த முடியாது. எவனு வேலைய பாறா, வேலைய பாறா, பேசாதடா. டேய் பேசாதடா. உனக்கு மரியாதை அவன்தான்டா. டேரக்டர். டேய் விடுறா மாப்ள, விடிஞ்சு பாத்துக்குறோம். வேஸ்ட் மாவீர. என்னடா மாப்பிள்ள இப்படி வீங்கி இருக்கு? ஏண்டா நைட் எதுவும் சரக்கு போட்டு கரைச்சல் குடுத்தியா? இப்படி வீங்குற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா தூக்கி இருப்பலடா. உனக்காக தான்டா விடிய விடிய தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் எதுவும் திருவிழா பாத்தீங்களா? இனிமே தானடா திருவிழாவே இங்க. சரி மாப்பிள்ள, சட்டு புட்டுன்னு போய் ஒரு டீய சொல்லு. விஜயகாந்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், காலாலத்துல போய் சொல்லணும். ஆக்ஷன் பிளாக் தான் நம்பில. அதுல மாஸ்டரே அண்ணன் அண்ணன் தான், பெருசா இருக்கு. போ போ. என்ன மாப்பிள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன், போகாம உட்காந்துருக்க? ஏண்டா நொன்ன, என் தங்கச்சி கல்யாணம் பண்ண அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ண மாப்பா மாப்பு. என்னடா மாப்பிள்ளன்னு சொன்னதுனால தானடா ராத்திரி பூரா உரின்னு உரிச்ச. டேய் நானாடா அடிச்சேன்? நான் அடிக்கலடா. உள்ள போன மாவீர அடிச்சிருக்கான்டா. நீனு நானும் அப்படியாடா பழைய இருக்கோம்? அந்நிய உண்ணியமா பழைய இருக்கோம்டா. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. அப்படி இரு இரு. என்னடா டீய கேட்டா சர்ருன்னு சரக்க ஊத்துறாங்க? என்னடா ராவா அடிக்கிற? ராவா அடிச்சா தானே மாப்பிள்ள ராவுத்ராயிட்ட போய் கதை சொல்ல முடியும். இனிமேல ஆக்ஷன் பிளாக் தான் சூப்பரா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். உள்ள போன மாவீரன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்டா. சிறப்பா இருக்காப்பா. சின்னைக்கு சாந்தியோட சிறப்பா கிடக்குற மாப்பிள்ள. இனிமேல ஆக்ஷன் பிளாக் தான். ஏய் சிறப்பா இருக்கானம்டா. இங்கிட்டு பாரு இப்ப. என்ன பேச்சு பேசுற நீ? பேசுறானா? மாப்பிள்ள உன்னை அடிக்கல, உள்ள இருக்கிற மாவீரன் அடிக்கிறோம்டா. யாரா உள்ள மாவீர? ஏய் நீ என்னன்னா அந்நியோனியா பழகி இருக்க, வேண்டாம் விளைவிக்க. சரி நான் விளைவிக்கிறேன். நில் நில் நில். உள்ள இருக்கிற மாவீரன் தான் எனக்கு வேணும், நீ விளைவிக்க. கைய தூக்குடா. ஒண்ணே இல்லடா மாப்பிள்ள, உள்ள இருக்கிற மாவீரன் சொல்றா. நீ நல்லவன், அவன் தானே கெட்டவன். அவன் தான் கெட்டவன். அவன் தான்டா. அவன்டா. டேய் வாடா, இனிமே மாவீரன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்டா மாப்பிள்ள. ஆத்தாடி, சரக்கும் வாங்கி கொடுத்து சைனீஸும் வாங்கி கொடுத்துட்டு போறாங்களே. ஒருவேளை மட்டும் சரக்குலைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? நிஷா இருக்காங்களா மேடம்? யாரு? சிகப்பா ஒல்லியா இருக்குமே ஆமா அந்த மேடம். பொண்ணா? சொல்லாம கொள்ளாம போறது, கடைசியில எங்க உயிரை போட்டு வாங்குறது. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீ யாரு? ரிலேஷன். ரிலேஷனா? அந்த பொண்ணோட துணி எல்லாம் இங்கதான் கிடக்குதே, வந்து எடுத்துட்டு போக சொல்லுப்பா. எங்க போய் தொலைஞ்சிட்டோம்.
யோ கண்ணு தெரியல உனக்கு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓட்டு வரனே என்ன நினைப்புல வண்டி ஓட்டு வர சாரி சார். சாரி கேட்டா சரியா போயிருமா இண்டிகேட்டர் தானே வந்து ஒட்டிக்குமா துட்டு கொடுத்துட்டு போயா காசு இல்லை சார். என்னது துட்டு இல்லையா பெரிய பர்பாட்டம் பாஸ்டா வந்து முட்டிக்கு நிக்கிற வெள்ளிக்கிழமை அதுவும் போயா மூஞ்ச பாரு நிஷா நிஷா இல்ல நிஷா நிஷா இல்ல நிஷா நிஷா இல்ல நிஷா 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 யார் நீ? சாரிங்க. அறிவில்ல இப்படி பப்ளிக் வந்து கை வைக்கிற? ஒரு பொண்ண ஒரு ஆள் கைய பிடிச்சு இழுக்கறா வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கீங்க. போடுங்க. பூவே ஒரு நாள் கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ 20 இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை. பூவே ஒரு நாள் கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ 20 இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை. மழை பொழிந்தால் கூட எதற்கு மலரே என் துணை இருக்கு. உயிரெடுத்தால் நெருப்பெதற்கு கொடுத்திடுவேன் இனி உனக்கு. பஞ்சில் வைத்த தீயை போல நெஞ்சை மாற்றினாய். குஞ்சி குஞ்சி அழகாய் என்னை கொய்து போகிறாய். பூவே ஒரு நாள் கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ 20 இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை. நான் உன்னை பார்க்காத பொழுதெல்லாம் மண்ணில் வீணாக கழிக்கின்றேன். கோடி மேகங்கள் கூடி தினசரி நெஞ்சில் தூறல்கள் போட மூடி வைத்திட்ட காதல் அடிக்கடி மோகராகங்கள் பாட. உள்ளமீனும் சோலைக்குள்ளே வெள்ளம் வந்து புகுந்ததே, எப்படி நான் தப்பிப்பது சொல்லடா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு பக்கம் வந்து நின்று கொண்டு திக்கி திக்கி பேசுகின்றாய் அல்லவா. மோதி மோதி பார்க்கும் ஜாதி காதல் தானடா. மோதி மோதி பார்க்கும் ஜாதி காதல் தானடி. பூவே ஒரு நாள் கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ 20 இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை.
கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ இருபது இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை. மழை பொழிந்தால் கூட எதற்கு மலரே என் துணை இருக்கு. உயிரெடுத்தால் நெருப்பெதற்கு கொடுத்திடுவேன் இனி உனக்கு. பஞ்சில் வைத்த தீயை போல நெஞ்சை மாற்றினாய். குஞ்சி குஞ்சி அழகாய் என்னை கொய்து போகிறாய். பூவே ஒரு நாள் கூட உன்னை நான் மறந்து உறங்கியதில்லை. ஏனோ இருபது இரவு தனிமையில் இருந்தும் தழுவிடவில்லை. ஹலோ, என்னடா மச்சான் வர 1 hour ஆகுமா? திருவான்மூர் பீச்சில் தான்டா இருக்கோம். 1 hourல படத்துல வந்துருவியா? வந்துடுறா சீக்கிரம், உனக்காக தான் வெயிட் பண்றோம். பணம் வர்றதுக்கு 1 hour ஆகுமா? அது வரைக்கும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாதே. நல்ல செல்லு வித்தா ஒரு 2300 ரூபாய்க்கு போகும். நம்ம செல்லு ஒர்க் பண்றது இல்ல, அது நல்லா ஒர்க் பண்ணுது. முதல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணுவான். ஹலோ சார், நல்ல பிசினஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சார்ஜ் தீர்ந்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு ஃபோன் பண்ணுறது ஃபோன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ப்ளீஸ் கொடுங்க சார். சார் நம்பிக்கையில் என் ஃபோன் வச்சுக்கோங்க சார். இல்லை வேண்டாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ எல்ஐசி ஏஜென்டா பாய். என்னது இன்ஸ்பெக்டர் சார்? சத்தியமா நான் எடுக்கல சார். இல்ல சார், சத்தியமா பாலிசி நான் இன்னும் எடுக்கலன்றேன். உங்களுக்கு எப்ப பணம் வேணும் அப்ப நான் கொடுத்துறேன். அவள பணம் எனக்கு வேணாம் பாய். நான் போடுறேன் பாய். நான் போடுறேன் பாய். பாய் சிக்னல் வேற வீக்கா இருக்கு பாய். எவ்வளவு பெரிய அமௌண்ட் தான் நம்ம பாய். அட போங்க பாய். நீங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் போன கொடுத்துட்டு நம்ம சீக்கிரமா திரும்பி தர வேணாமா? சிக்னல் கேக்குறது பாய். பாய் ஐயோ கட்டாய் வருது பாய். பாய் இங்க சிக்னல் வீக்கா இருக்கு பாய். பாய் பாய் நான் சொல்றதுக்கு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறேன், என்னையும் கேட்க கூட மாட்டேங்க. பாய் 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 பாய். ஓகே பாய். வந்துருவாரு தருமா, பாவம் நல்ல மனுஷன். லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்காரு. ஐயோ முக்கியமான செல் டாக்டர் எங்கேயோ போயிட்டான். அவனை வேற காணோம். வாங்க டாக்டர் பார்க்கலாம். டேய் மாமா, இருட்டுல ஒண்ணுமே தெரியலடா. டேய் சொல்லுங்கடா. சொல்லுடா டேய். ஏங்கடா ஐயா ஊருக்கு போய் 2 நாளைக்கு தெரியுமா அவனுக்கு? யாரா நீ? என்ன கையை மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, உங்க ஐயா நீங்க எவனுமே உயிரை வைக்க முடியாது. அவன் கை வச்சுட்டு போறான் மாமா. அவனை விடாத. புடி மாமா அவனை. மொத்தத்துல அவுட் கோயிங் ஃப்ரீ. செல் 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 செல்லோ செல்லோ. என்னது அங்கேயும் செல் இருக்கு, இங்கேயும் செல் இருக்கு. ஒருவேளை அந்த செல்லு இந்த செல்லுக்கே பேசுறாரோ? ஏங்க ஹலோ நவாடியா? ரெண்டு சேர்த்து கூடுவா. டேடி சிச்சி பிரதர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம கண்டுக்குவோம். சார் செல்ல அடிச்சுட்டே இருந்தது, அதான் எடுத்தேன். நான் அட்டன் பண்ணுவா இல்ல நீங்க அட்டன் பண்றீங்களா? நாங்களே அட்டன் பண்றோம். நாங்களே அட்டன் பண்றது மரியாதை சொல்றாரு. இந்தாங்க. என்னங்க இழுக்குறீங்க? எங்க 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 நான் தான் நிறைய அடிச்சிருக்கேன். என்ன அடிக்காதீங்க பாருங்க. இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தா கொன்னே போடு. ஓடி போய் போட. இங்கே பாடுறா, நம்மளை விட நல்ல செல்ல வச்சிருக்கான். அடிச்சடியில இன்கமிங் கட் பண்ணிட்டாங்களே. ஏன் தம்பி, இங்க ஒரு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இத பார்க்காம அப்படி போன்ல யார்கிட்ட பேசுற? எப்பவும்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். பாட்டு கேக்குறியா? ஏய் இங்க வரா. ஏய் அந்த ஆசிரம் பொண்ணு போட்டாடா. புறா அவன. என்ன பேர மறந்துட்டீங்களா? சார் என்ன மறுபடியும் அடிக்க போறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் செல்ல இருக்க இந்த பொண்ணு யாரா? பொண்ணா? ஏய் கேக்குறாரு சொல்றா. ஏய் செத்து போன பொண்ணு இது யாரா? சார் உங்க செல்ல இங்க இருந்த மாதிரி இந்த செல்ல அங்க இருந்து சார் தூக்கிட்டு வந்து வேற எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார். திருடானா? இல்ல சார். ஐயோ முறிக்கிறீங்களே. போடா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். டேய் வாடா ஏட்ட போலாம். வா போடா. ஏறுங்கடா. வேணும். என்கிட்ட வராது ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். என்ன விட்டுடு. வேணாம். ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடு. மாதிரியா? இந்த பார்.
என் பையனை கொண்டது அவன் இல்லடா, அவன் இல்லடா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, உண்மையை பாருங்கடா. ஒரு பொட்டச்சி படி இருக்கடா, ஒரு பொட்டச்சி. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் உயிரோடவோ குணமாவோ எனக்கு வேணும். போகடா. சரிங்க. ஏய், அவன் குணமா இருந்தாலும் எனக்கு வேணும். போகணும் வரீங்களா? போலாமா? எவ்வளவு ஆகும்? 50 ரூபா கொடுமா. ஓகே. ஏறுங்கம்மா. ஏய் குரு, குரு. என்ன குரு, என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்தே தன்னால? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நிசாவை பாத்தியா? என் வீட்ல தான் இருக்கா. உங்க வீட்லயா? எப்படி இருக்கா? நத்திங் டு வரி, ஷீ இஸ் வெரி ஃபைன். நீ முதல்ல வீட்டுக்கு போய் அவளை பாரு. ஆபீஸ் முடிச்சிட்டு நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். ஓகேயா? ஓகே. போ. குரு, எங்கடா போன? என்ன விட்டுட்டு எங்க போன? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். விட்டு போக மாட்டேன். அழுகாத, நான் இருக்கேன்டா. நான் இருக்கிறேன் உனக்கு. சரியா? நான் பாத்துக்கிறேன். நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். சரியா? பெரியவர் வந்தா பிரச்சனையாயிரும். இங்க இருந்து போயிடலாம். எதுக்கு பயப்படாத நிசா, நான் இருக்கேன் உனக்கு. இந்த உலகத்துல யார் கண்ணி படாம நம்ம தனிமையை சந்தோஷமா வரல நிசா. வாடா 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 வாடா. போறேன். யாரா நீங்க? நிசா, எனக்கே தண்ணி காட்டியா? ஏய் நிசா, திமிர்ற. நிதியா, நிசா, நிசா கூட்டி போறீங்க. ஏய் ஓடா. என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏறா ஏறா. ஏய், உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என் நிசா தான் எனக்கு முக்கியம். உயிர் இல்ல. போ போ. ஏய் வேடா. எங்களுக்கு தேவை நீ இல்லடா, நாங்க தேடி வந்தது கிடைச்சிடுச்சு. குரு, என்னடாச்சு? ஏன் சோகமா இருக்க? என் நிசா எங்க எப்படி இருக்கானே தெரியல. அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கவலைப்படாத குரு, நிசா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஏய்,
எங்கடா என்னாச்சு எங்கடா எங்க ஐயா அவன் உயிரோடு தான் இருக்கு. யாரு தம்பியை கொலை பண்ணு. தம்பியே கொலை பண்ண உயிரோட இருக்கானா? ஆமாய்யா. என்னடா சொல்ற? நம்ம தம்பியவா? ஆமாய்யா. ஐயா இந்த கத்தியில தான் குத்தி கொலை பண்ண. எந்த கத்தியால? இந்த கத்தியாலயா? இந்த கத்தியாலயா? இந்த கத்தியா? ஆமாய்யா. இந்த கத்தியாலயா குத்தல? ஆமாய்யா. வாழ்க்கையில முதல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்க. அப்படி குத்த கூடாது. இப்படி குத்தணும். ஏய்! எங்க தேடுவீங்களோ எப்படி பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள அவங்க 2 பேரும் உயிரோடவோ இல்ல பணமாவோ எனக்கு வேணும். போடா. டாக்டர் என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? விசாவை காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? நிசா என்னாச்சு டாக்டர்? பயப்படாதீங்க. நிச்சயம் நம்ம கூட தான் இருப்பா. ஆனா பேச மாட்டா. ஏன் டாக்டர்? She is already coma stage குரு. எங்கூட பேச மாட்டாளா? நிசா நிசா எந்திரிடி. என்னடி ஆச்சு உனக்கு? நிசா நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? குரு வந்திருக்க. எந்திரிடி எந்திரிடி. நிசா சொல்லுடி. எந்திரி. நிசா நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? எந்திரி நிசா. பேசுடி பேசு. குரு வந்திருக்க. பேசு. ஐயோ பேசுடி நிசா. என்கிட்ட பேச மாட்டியா? பேசு. என்கிட்ட பேச மாட்டியா? தர்மா சீக்கிரம் போய் ஒரு பாட்டில் டிஎன்எஸ் வாங்கிட்டு வாப்பா. சரி சரிங்க டாக்டர்.
கேக்குதா? என் கண்ட்ரோல்ல இருந்த பையன் எப்படியா எஸ்கேப் ஆனா? உனக்கு தெரியாமையா இருக்கு? சொல்லு. எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாமையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தவ தப்பிச்சு போனா? அவன் யாரு? அவன் பேக்ரவுண்ட் என்னங்கிற டீடைல்ஸ் நீ எனக்கு சொல்லலைன்னா நான் மறுபடியும் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. பெரியவரை மீறி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சார். இப்ப பெரியவர் எங்க இருக்காரு? கொடைக்கானல் காட்டுப்பாங்களால. அந்த பையன் உயிரோடு இருக்கானா? தெரியாது சார். நான் பாத்துக்கிறேன். சார் பிரெட் வாங்கிட்டு வந்துருக்குங்க சார். சாப்பிடலாம் சார்.
சாப்பிடு நிசா. நிசா சாப்பிடு நிசா. சாப்பிடு நிசா. சாப்பிட மாட்டியா? எனக்கும் பசிக்குது நிசா. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவியா? சாப்பிடு நிசா. நான் சாப்பிட்றேன் பாரு. நல்லா இருக்கு நிஷா, நல்லா இருக்குது. நீ ஒருவா நிஷா. நீ சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன். நிஷா சாப்பிடு நிஷா. ஒரே ஒரு வாய் சாப்பிடு நிஷா. பசிக்குது நிஷா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுயா? நான் சாப்பிட்றத நிஷா, நீ சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடு நிஷா. சாப்பிட மாட்டியா? சாப்பிடு நிஷா. சாப்பிடாம இருக்கக்கூடாது நிஷா. ஒரே ஒரு வாய் சாப்பிடு நிஷா. வா தூங்கு நிஷா. தூங்கு நிஷா. ஏன் எப்படி பாக்குற? உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? போக மாட்டேன் நிஷா. தூங்கு. தூங்கு. ஐயா வணக்கம்யா. நான் இன்ஸ்பெக்டர் ரமணா பேசுறேன். சொல்லு. ஐயா, ஏசிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எந்த நேரத்துலயும் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க போலீஸ் கண்ணில் படாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய பார்க்க சொன்னா சிலையை பார்த்துருக்கான். உன்னை பார்க்குற எனக்கு எப்படி இருக்குன்னா என் பையனுக்கு எப்படி? அவனை ஒண்ணு பரட்டாத. நான் இவளை அனுபவிக்கிறத அவன் பார்த்தது. அவன் குழந்தை மாதிரி
என்ன கொண்டாத எனக்குன்னு யாருமே இல்லை. நீயும் என்ன அனாதையா விட்டுட்டு போயிடுவியா? எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லை குரு. என்னடி எப்படி பாக்குற? உன்னை விட்டு போயிடுன்னு பாக்குறியா? உன் மேல ஒரு தூசி படாம நான் பாத்துக்கிறேன். நிசா, உன்னை யாரும் எதையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்டி. நான் பிறந்ததுல இருந்து அம்மா எல்லாம் பார்த்தது இல்லை. உன்னதான் என் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். நமக்குன்னு ஒரு நிலா, நமக்குன்னு ஒரு உலகம், அங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம். யாரும் வேணாம், யாரும் வேணாம். நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன் நிசா, நான் இருக்கேன்.